सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते. नाना फस्ट अच्छा जबर நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா புளிமா. அம்மா டிஃபன். என்னடா இன்னைக்கு அதிசயமா சீக்கிரமா கிளம்பிட்ட? அண்ணன் எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா கிளம்பினாருன்னு எனக்கு தெரியும். வாய் மூடி அதிக பிரசங்கி. டேய் வாடா, இட்லி சூடா இருக்கு. வா வா வா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? ஸ்மார்ட்டா இருக்கு. வா உட்காரு. மாமா மாமா 100 ரூபாய் தாயேன் ப்ளீஸ். 100 ரூபாயா? ஆமாமா. எதுக்குடா? அர்ஜென்ட்டான விஷயம் ப்ளீஸ் கூட அப்புறம் சொல்றேன். அண்ணன் எதுக்கு 100 ரூபாய் கேக்குதுன்னு எனக்கு தெரியும். வாய் மூடி சாப்பாடு ராணி. ஓ இங்கே நீ சாப்பிடு. அம்மா இவ்ளோ கஷ்டப்படுறேன். ஆனா அவசியமா 100 ரூபாய் கேக்குற நீ. பார்த்து செலவு பண்ணுப்பா. தேங்க் யூ மா. நீ ஏமா கவலைப்படுற? நான் சீக்கிரமாவே ஒரு பெரிய வக்கீல் சீக்கிரமே வக்கீலாயி உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன். அது மட்டும் இல்லம்மா, இந்த ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு எல்லாம் இலவசமா கேஸ் நடத்தி ஜெயிச்சு காட்டுவேன். சூப்பர், ரொம்ப நல்லா சொன்ன. அம்மா நான் கிளம்புறேம்மா. டேய் சாப்பிட்டு போடா. ஐயோ அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்ல. அந்த 2 இட்லி அவளுக்கே போடுங்க, நல்லா சாப்பிடு. டேய் அவளை ஸ்கூல்லயாவது விட்டுட்டு போ. இன்னைக்கு அவ ஸ்கூல் லீவு, ஆள விடுங்க. அடப்பாவி என்னாச்சு இவனுக்கு? நீ என்னடி அப்படி பாக்குற? சாப்பிட்டு போ, ஸ்கூல்ல லீவ் கிடையாது, சாப்பிடு. ஹேப்பி பர்த்டே. ஏன் இவ்ளோ லேட்? 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு வந்திருக்க. சாரிடா செல்லம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. நீ இப்படியே பண்ணிட்டு இரு. கல்யாணத்தன்னைக்கு லேட்டா வர போற. கல்யாணத்தன்னைக்கு லேட்டா வந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சீக்கிரமா வந்துருவேன். அச்சச்சோ, அசிங்கமா பேசாத. சாதாரணமா இதெல்லாம் நீ தானே பேசுவே. கடவுளே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. இதை விட ஸ்பெஷலா இன்னொன்னு கொடுக்க போறேன். ஆமா, இப்படிதான் ஒரு பிறந்த நாளுக்கும் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம 2 பேரும் பைக்ல போறோம், அப்ப கொடுத்துருவேன். பைக்லயா? நானா? என்னால முடியாதுப்பா. நான் என்னமோ உன்னை இடுப்புல தூக்கி வச்சுட்டு போக கூப்பிட்ட மாதிரி சொல்ற. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ என் கூட பைக்ல வர. ஐயோ அப்பா, நான் உன்னதான் லவ் பண்றேன். உங்க அப்பா எல்லாம் கூட்டு போக முடியாது. அடடே வாங்க தம்பி. என்ன பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு போனான்னு வந்தீங்களா? ஆமா மாமா. அம்மா இல்ல? செல்விக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஓ சரி சரி. விஜய் தம்பியை உள்ள கூட்டுவாமா? வாங்க தம்பி. வா. பெரிய ஐஸ்வர்யா நினைப்பு மனசுல. அடடே என்னம்மா எப்ப வந்தீங்க 2 பேரும்? சத்யா செல்விக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போதே வந்துட்டேன். ஆமா விஜய். ஏண்டா சத்யா, விஜய பார்க்க போறேன்னு சொல்லிட்டே வந்திருக்கலாம்ல நீ? நீங்களும் இங்கதான் வர போறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? என்னம்மா இது, மாப்பிள்ளை வர்றது இது முத தடவையா என்ன? 18 வருஷமா பிறந்த நாள் இன்னைக்கு. எங்க இருந்தாலும் விஜய பார்க்க வந்துருவாருல்ல. அப்படியா மாமா? ஏண்டி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் சாப்பிடுவ? பாருமா அண்ணனா. டேய் சும்மா இருடா. அண்ணே இந்த கண்ணே, உங்களுக்கு பிடிச்ச பால் பணியாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா இது? அடடே பாத்தியா, என் தங்கச்சிக்கு மட்டும்தான் எனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸ்பெஷலா பண்ணி கொண்டாந்துருக்கா. இவ்வளவு எத்தனை வருஷமா சமையல் பண்றா, உன் அளவுக்கு வர முடியல. அண்ணே நீங்க என்ன ஐஸ் வச்சாலும் எனக்கும் அன்னைக்கும் சண்டையே வராது.
அண்ணனுக்கு காலேஜ் டைம் ஆச்சுல, சீக்கிரம் கிளம்ப சொல்லு. தம்பி எப்படிம்மா போவாரு? விஜய பைக்ல கூட்டிட்டு போய் அவளை தெய்ய கிளாஸ்ல விடணுமே. அண்ணே, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்குண்ணே ஊர் கண்ணு பற்ற போகுது. சரிம்மா, இந்த காலத்து பசங்க மாதிரி இல்லாம நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே போறாங்க. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்குவோம். போயிட்டு வாங்கப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி மாமா, தம்பி, வண்டிய கொல்லப்புறத்துல விட்டுருக்கீங்க. கொல்ல பக்கமா வந்திருக்காயுமே. சரிண்ணே, நானும் கிளம்புறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, பரீட்சை வேற நடந்துட்டு இருக்கு. ஆமா, என்ன ரொம்ப அழட்டிக்கிற என் கூட பைக்ல வர்றதுக்கு? நான் ஒன்னும் அழட்டிக்கலப்பா. என்ன அடிக்கடி பிரேக் போடுவீங்க, சகிச்சுக்கணும். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ரொம்ப நல்ல பையன்.